வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2ஆம் டிசம்பரு. இந்த ஜிஆர்எஸ்சி ஷேர் வந்து 4.5% இன்றைக்கி டவுன் ஆகிருக்கு. என்னடா இது, நல்ல கம்பெனி நல்லா தான் இருக்குது, நல்லா ப்ராஃபிட்டும் கொடுத்துட்ருக்கு, ஏன் இது மாதிரி இன்றைக்கி இவ்வளோ டவுனுன்னு பார்த்தா என்எஸ்சியும் பிஎஸ்சியும் வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. எதுக்குன்னா, இதை வந்து இண்டிபெண்ட் டைரக்டர்ஸில் வந்து காலியாக இருக்குது, உமன் டைரக்டரும் வந்து இல்லை, அதனால் வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து ஃபைன் போடுறது வந்து ஃபஸ்ட்டு முறை கிடையாது. 2020 ஃபைன் போட்டிருக்காங்க இவங்களுக்கு. ஏறக்குறைய அந்த ஒரு 5 வருஷமாக வந்து 1 கோடிக்கு மேலே ஃபைன் போட்டிருக்காங்க. இப்போ ஜிஆர்எஸ்சி கம்பெனி என்ன சொல்லுதுன்னா, இது வந்து அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் த பிரசிடெண்ட்டு இதில் இருக்குது. ஏன்னா அவங்க தான் வந்து டிஃபென்ஸ் இதில் இருக்கிறதுனால டிஃபென்ஸு தான் வந்து அவங்க தான் வந்து இந்த டைரக்டர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். இந்த கம்பெனியை வந்து நாங்கள் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, இது வியூவா பண்ணின்னு கேட்டுட்ருக்காங்க. பார்க்கலாம். ஏன்னா ஒரு நல்ல ரன் ஆகிருக்கிற கம்பெனி வந்து கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி பண்ணால் எப்படின்னு தெரியல, அது பார்க்கணும். இதனால தான் வந்து இந்த டைரக்டர் இல்லாதனால உமன், அதாவது கம்பல்சரி ஒரு உமன் டைரக்டர் இருக்கணும். ஆக்சுவலி ஒரு 2002 வந்து ஒருத்தர் இருந்திருக்காங்க. அவங்க 2-3 மாதத்துக்கெல்லாம் தான் ரிசைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து காலியாக இருக்குது. அது ஃபில்ஃபில் பண்ணாமல் இந்த கமிட்டி அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து டைரக்டர்ஸ் கம்பல்சரி இருக்கணும். அதனால தான் இது மாதிரி டவுன் ஆகிட்ருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.